श्रीमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உத்தமமான மார்கழி மாதத்தில் 12வது நாள் திருப்பாவையுடைய 12வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். கனைத்திளங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திரா இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். திருப்பாவையோட 3வது பாகத்தில் 2வது பாசுரத்தில் நம்ம இருக்கோம். இந்த பாசுரத்தால் கிருஷ்ணன் இடத்துல ஏற்கனவே காதல் கொண்ட ஒரு பெண்ணை எழுப்புறா. அவள் கொஞ்சம் பழகினவான்னு சொன்னோம். அதில் சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய நண்பனுடைய தங்கையை இந்த பாசுரத்தில் எழுப்புறா அப்படின்றது உரையாசிரியர்களுடைய அபிப்பிராயம். பொதுவாக நாம் எல்லாருமே கிருஷ்ணன் ராமன்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு ஆசையுள்ள ஒரு தெய்வம் உண்டு. சில பேருக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். இவா 2 பேர் பேசிக்கும்போது கிருஷ்ணன் தான் வசதி ராமன் தான் வசதி அப்படின்னெல்லாம் ஒரு வாக்குவாதம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்கும். இந்த பாசுரமும் அந்த மாதிரி வாக்குவாதத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். கீழே போன பாசுரத்தில் பார்க்கும்பொழுது குற்றமொன்று இல்லாதன்ற இடத்துல அசக்கியாபச்சாரம்னு ஒன்று பார்த்தோம். அதாவது பெருமாள்களுக்குள்ளே யார் வசதியானவான்னு நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாரும் சமம்னு பார்க்கணும்னு சொன்னோமோ இல்லையோ, அது கூடாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பாசுரமும் ஏற்பட்டது. ஆண்டாளுக்கு கிருஷ்ணனும் ஒன்று தான் ராமனும் ஒன்று தான். அதை எப்படி அன்வைக்கிறா அப்படின்றது தான் இந்த பாசுரத்துலேயும் மேல் பாசுரத்துலேயும் நம்ம அனுபவிக்க போகிற விஷயம். இப்போது அந்த சுதாமா அப்படின்றவருடைய வீட்டு வாசலில் நின்றுண்ட ஆண்டாள் பிராட்டி அவனுடைய தங்கை எழுப்புறதுக்காக முயற்சிக்கிறா. அதுக்கு அடையாளம் சொல்கிறா. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. கற்றெருமை அப்படின்னா கண்ணோடு கூடியிருக்கக்கூடிய எருமை. கனைத்து கன்றுக்கு இறங்கி, அதாவது எருமைகள் எப்படின்னா மேடு பள்ளம்லாம் பார்க்காம எல்லா இடத்துலையும் பால் கொடுக்குமா. அந்த மாதிரி கண்ணுக்குட்டியை நினச்ச மாத்திரத்தில் அதுக்கு பால் கொடுக்குற சாமர்த்தியம் வந்துருமா இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எருமைகளுக்கு. அந்த எருமைகள் கண்ணுக்குட்டியை காணுமே அப்படின்னு தேடும் பொழுது கண்ணுக்குட்டின்னு நினச்சாலே அதுக்கு பால் சொரிய ஆரம்பிச்சிருமா. அப்படி ஏன் சுவாமி கீழே பாசுரத்தில் கற்றுக்கறவைன்னு சொல்லி இவெல்லாம் அவளுடைய காரியத்தை சரிவர செய்யறா அப்படின்னு சொன்னீர். அப்படின்னா இவ பால் கறந்துன்னு ஏன் எருமை மாடு தானாக பாலை கறக்கணும், கண்ணுக்குட்டியை நினச்ச மாத்திரத்தில் ஏன் பால் சுரக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருமோ இல்லையோ. அதுக்கு தான் சொல்ல போகிறார் மேலே கதை. அதை நாம் மேலே நற்செல்வன் தங்காய் அப்படின்ற இடத்துல அனுபவிப்போம். இந்த பாசுரத்தில் எருமையானது எப்படி நினச்ச மாத்திரத்தில் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காக இறங்கி வருதோ, அதாவது மனசு இறங்குறதோ, அந்த மாதிரி பெருமாள் நம்மளை காப்பாற்றுறதுக்காக மேலேந்து கீழே இறங்கி வரான். அதுதான் அவதாரம் அப்படின்றதெல்லாம் கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய ரகசியம். அப்போது பெருமாள் கீழே இறங்கி வரும் பொழுது இவன் வசதியான ஜாதியை சேர்ந்தவன், அதனால் நான் இவனுக்கு அருள் பண்ணுறேன், அவன் ரொம்ப தாழ்ந்தவன், அதனால் நான் அவனுக்கு அருள் பண்ணலைன்றத குணமே பெருமாளுக்கு கிடையாதான். திருமங்கை ஆழ்வார் வரிசையாக ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு வர்றார். குகன் எடுத்துக்கிறார். குகன்றவன் ஒரு வேட ஜாதியை சேர்ந்தவன். அவனை ராமன் கட்டி பிடிச்சிக்கிறாரான். குகனோடும் ஐவரானோம்னு கம்பன் சொல்கிறார். அவன் யார்? ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்றாது இறங்கி. அவனுடைய குலத்தை பார்க்கல, அவனுடைய தொழிலை பார்க்கல, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை மாத்திரமே பார்த்து ராமன் அவனை கட்டி பிடிச்சிட்டார். ஏழை, ஏதலன், கீழ்மகன், ரொம்ப தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவன் பெருமாள் பார்க்கலையாம். இது முதல்ல. சரி சுவாமி, இதுவாவது மனுஷன். அடுத்தது ஒரு யானை. முதல்ல காலை கடிக்கும் பொழுது ஆதி மூலமேனு கூட்டுது. அந்த யானைக்காக பெருமாள் கருட வாகனனாக வந்தார். யானை. இன்னொரு கதை சொல்கிறார். ஒரு பாம்புக்கு பெருமாள் அருள் செஞ்சிருக்கார். அதாவது இந்திரனுடைய சாரதிக்கு மாதலின்னு பேர். அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்துதான். அந்த பொண்ணுக்கு மாதலி வரன் தேடின்னு இருக்கார். எங்கேயுமே வரன் கிடைக்கல. பாதாள லோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகலோகத்தில் போய் யாராவது பையன் இருக்கானான்னு தேடும் பொழுது சுமுக்கன் அப்படின்னு ஒரு சின்ன பையன், ஒரு இளவரசன் மாதிரி இருக்கக்கூடிய பையனை பார்த்து, இந்த பையன் அழகாக இருக்கான், இவனை நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்
அப்படின்னு சொல்லி அந்த நாகர்லோகத்தில் போய் பிள்ளை கேட்குறாராம். அப்போது அந்த சுமுகனுடைய தாத்தா சொல்கிறாராம், பா இவனுடைய அப்பாவை வந்து கருடன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சாப்பிட்டுட்டார், இன்னும் ஒரு மாதத்தில் இவனையும் சாப்பிட்டுடுவேன்னு கருடன் சொல்லியிருக்கார். அதனால் இந்த பையனை நான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா பையனுடைய ஆயுசு எத்தனை நாள் இருக்குன்னு தெரியலையேப்பா அப்படின்னு அவர் சொல்லவே, இந்த சுமுகன்ற பாம்பு என்ன பண்ணித்தான், இந்திரனோட கூட சேர்ந்து போய் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணித்தான். இந்த மாதிரி கருடன் எனக்கு கெடு கொடுத்துருக்கான், நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. பெருமாளும் சரி நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த பாம்புக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாரான். கருடன் இது தெரிஞ்சுட்டு பெருமாள்கிட்ட வந்து எதிரம்பு கோக்குறான். எதிரம்புனா எதிர சண்டை போடுறான். அது எப்படி, நான் இவ்வளோ பராக்கிரமசாலி, நான் தான் உண்மை தூக்கிண்டு எல்லா இடத்துக்கும் போயின்னு இருக்கேன், நீர் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கும்போது, அப்பா நீ உன் சக்தியால் என்னை தூக்கின்னு போல, நான் ஏறணும்னு சங்கல்பம் பண்ணின்றதுனால உன்னால் என்னை தூக்க முடிஞ்சுது, இல்லாட்டி உன்னால் தூக்க முடியாது அப்படின்னு கருடன் கிட்ட சொல்லி, அதை தான் நம்மாழ்வார் சொல்கிறார், விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால்னு கேட்டார். விண்ணுளார் பெருமார்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு அடிமை செய்யக்கூடிய கருடனுக்கே செருக்கானது திமுறானது வந்ததுன்னா, இந்த ஐம்புலன்களோடு இருக்கக்கூடிய எனக்கு என் நிலைமையை பாருப்பா, என்னை நீ காப்பாற்ற முடியாமல் வேறு யார் காப்பாற்ற முடியும், ஐம்புலன் இவை மண்ணுள் என்னை பெற்றால் நீ மற்றும் விட்டால் என் செய்ய அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்குறார். அப்போது ஒரு பாம்பு சரணாகதி பண்ணி அந்த பாம்புக்கும் பெருமாள் காப்பாற்றினர் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம். அப்போ பார்த்தேன்னா பெருமாள் யாருக்குமே ஒரு யோக்கியதையை பார்க்கல, அவன் குலத்தை பார்க்கல, அவன் தொழிலை பார்க்கல, அவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தின்ற ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்த்து பெருமாள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அருள் புரிகிறார். இந்த இதில் பார்த்தேன்னா ஒவ்வொரு கதை, நிறைய கதை, ஒரு பிராமணனுக்கு பண்ணதை சொல்கிறார், ஒரு அரசனுக்கு பண்ணதை சொல்கிறார். யார்? திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய ஏழை எதலன் அப்படின்ற பதிகத்தில். இப்போது அந்த மாதிரி இந்த எரும மாடும் கிருஷ்ணனோடவே இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய குணம் சேரறதான். கன்றுக்கு இறங்கி நினச்ச மாத்திரத்தில் பால் கொடுக்கறது, நனைத்தில்லம் சேராக்கும். இந்த பால் சுரக்கிறதுனால என்ன அர்த்தம், அவள் வீடு முழுக்க, அவளுடைய ஆற்று முழுக்க பால் கரைஞ்சி பால் கொட்டி அதில் நடந்து அது அப்படியே ஒரு சேர் மாதிரி ஆகிடுறதான். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த நனைத்தில்லம் சேராக்கும்ன்றச்சே சொல்கிறச்சே இந்த எரும மாடு கூட யசோதை பிராட்டி மாதிரியே இருக்கான். எப்படின்னா, கிருஷ்ணன் விளையாட போயிட்டானா, ஐயோ இன்னும் பால் சாப்பிட வரலையேன்னு யசோதை பிராட்டி வருத்தப்படுறாளாம். அப்பா நேற்று ராத்திரி சாப்பிட்றேன்னு சொன்னேன், நேற்று ராத்திரியும் சாப்பிடலை, இன்னைக்கு மத்தியான பொழுது வந்துடுத்து, நீ இன்னும் வந்து சாப்பிடல, விளையாடின்னு இருக்கியே. அரவணையா யாயரேரே அம்மா முன்ன துயிலழாயே இரவும் முன்னாது உறங்கினி போய் இன்னும் உச்சி கொண்டதாலோ. ராத்திரியும் தூங்கிட்ட, இப்போ விளையாட போயிட்ட, மத்தியானம் ஆயிடுத்து, நீ வரலை, என் முளைகளில் பாலை வச்சுட்டு உனக்காக காத்துன்னு இருக்கேன்ப்பா, நீ வந்து சாப்பிடணுமேன்ற மாதிரி இந்த எரும மாடும் யசோதை பிராட்டியை பார்த்து யசோதை பிராட்டியோடவே இருக்கவே இதுவும் அதே குணத்தை வளர்த்துண்டு கண்ணுக்குட்டிக்காக இறங்குறது. இவ்வளோ விஷயம் இந்த கனைத்திளங்கற்றருமைன்றதில் இருக்குது. நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இந்த தான் சொன்னேன். ஏன் இவளுடைய தொழிலான பால் கறக்கிறத போன பாசுரத்தில் பார்த்தோம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்றதுனால இவ தினப்படி பால் கறக்கிறான்னு பார்த்துட்டோம். அப்படி இருக்கிறச்சே இந்த எரும மாட்டுக்கும் அவள் பால் கறந்துருக்கணும் இல்லையோ. பால் கறந்துந்தானா ஏன் அந்த பாலானது கண்ணுக்குட்டியை நினச்ச மாத்திரத்தில் சொரியணும் அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கு தான் சொல்கிறார், இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த சுதாமா என்பவன் பெருமாளுடைய நெருங்கின நண்பன், பெருமாளுக்கு பலவித கைங்கரியங்களை செய்யக்கூடியவன். அதனால் பெருமாளுக்காக ஏதோ கைங்கரியம் செய்ய போன காரணத்தினால அந்த வேளையில் அவனால் அந்த பால் கறக்க முடியலையா இந்த எரும மாட்டுக்கிட்ட. அதனால் என்ன ஆகிடுத்து, அது பால் கறக்காததுனால கண்ணுக்குட்டியை நினச்ச மாத்திரத்தில் இந்த எரும மாடு பால் சுரந்தது, அதனால் வீடு முழுக்க நனைஞ்சு போயிடுத்துன்றது ஒரு கதை. இந்த இடத்துல பெரியவர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை பற்றி சொல்கிறா. அதாவது பெருமாளுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் ரெண்டு விதங்கள், ஆக்ஞா கைங்கரியம், அனுக்ஞா கைங்கரியம். ஆக்ஞை அப்படின்னா கட்டளை, அனுக்ஞைனா செய்தால் செய்யலாம், செய்யலான்னா தப்பு இல்லை, ஆனால் செஞ்சால் சாஸ்திர ரீதியாக செய்யணும். பெருமாள் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அப்படி செய்யணும், செய்யாததுனால தோஷம் இல்லை. ஆனால் கட்டளைன்னு சொல்லக்கூடிய விதிக்கப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக செய்யணும், அதை செய்யலைன்னா தோஷம் உண்டு அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல உரையாசிரியர்கள் நன்னா விசாரம் பண்ணி, அதாவது நன்னா பறக்க நமக்கு உபதேசிக்கிறா. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை செய்யக்கூடிய சுதாமாவின் மகளே நற்செல்வன் தங்காய், உங்கள் ஆற்று வாசலில் நாங்கள் காத்துன்ருக்கோம். பனித்தலை வீழ, மார்கழி மாதம் பனிக்கு ஏற்பட்ட மாதம், அப்படி பனி கொட்டின்னு இருக்குமா, உங்கள் ஆற்று வாசலில் நாங்கள் காத்துன்ருக்கோம். இது எப்படி, கூர் மழை போல் பனி கூதலெய்தி கூசி நடுங்கு யமுனை ஆற்றில் வார் மணல் குன்றில் புலர நின்னேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் ஒரு கோபஸ்திரீ, ஒரு ஆய்ச்சியர் மாதிரி பாடுறார்.
கூர்மழை போல் பனி கூதல், இது நல்லா கெட்டியான மழை மாதிரி பனி கொட்டுறதான். அதில் கூசி நடுங்கி கூசின்னு அப்படியே நடுக்குமாறுது, அப்படி நடுக்கத்தாலே வரலாம், அப்படியே கூசறலாம். அப்படி யமுனை ஆற்றுல இருக்காலாம் யாரும் இந்த ஆய்ச்சியர்கள். அந்த மாதிரி நாங்கள் அவங்க ஆற்று வாசலில் நிற்கிறோமா, பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி, உன்னுடைய வாசலில் வந்து நிற்கிறோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இது வரைக்கும் ஒரே பதம். பெருமாளுக்கு குணங்களில் சொல்லும் பொழுது கெட்ட குணமே கிடையாது அப்படின்றது தான் உண்மையான பொருள். வேதம் அதுதான் சொல்கிறது. அப்போது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை அப்படின்னா கோபத்தால் ராவணனை அழிச்சார் அப்படின்னா கோபம்ன்றது ஒரு கெட்ட குணம் தானே. ஏன்னா பெருமாள் ராவணனை அழிக்கிற சமயத்தில் இந்த இடத்த சொல்லும் பொழுது சண்டையில் ராவணன் அடிக்கிறதுக்கு பதில் அனுமார் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அனுமார் தோளில் இருந்துட்டு பெருமாள் சண்டை போட்டுருக்கார். அனுமார் அடிக்கவே பெருமாளுக்கு கோபமானது ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுது. அந்த கோபத்தை வரவழிச்சுட்டார் அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகன் சொல்கிறார். அதனால் கோபமானது பெருமாளுக்கு ஸ்வபாவமாக இல்லை, அதாவது இயற்கையாகவே இல்லை, அதை ஏறிட்டுக்கிறார். எப்படி இந்த அழறா மாதிரிலாம் நடிக்கிறாரோ இல்லையா, அந்த மாதிரி கோபத்தையும் ஏறிட்டுக்கிறார். அப்படி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, இலங்கை கோமான்னு சொல்லக்கூடிய ராவணனை அழித்த மனத்துக்கினியானை பாடவும். மனத்துக்கினியான அந்த ராமன் அப்படின்னு நினச்சாலே மனசெல்லாம் குளிர்ந்துடுமா. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், கிருஷ்ணனா ராமனா அப்படின்னா ஆண்டாள் இந்த இடத்துல ராமனை பற்றி ரொம்ப அழகாக புகழறா. ஏன் மனத்துக்கினியான் அப்படின்னு பார்த்தா உரைகள்லாம் ரொம்ப விரிவாக இந்த இடத்துல போகிறது. அதில் 1-2 மாத்திரம் நான் இங்கே எடுத்து உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கம்பன் இந்த ராமராவண யுத்தத்தை சொல்லும் பொழுது ராமன் எப்படி ராவணனை வீரத்தெல்லாம் அழிச்சார் அப்படின்றத போன பாசுரத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஆளையா உமக்கு அமைந்தன மாருதம் மறைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன் நாகிளங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல் அப்படின்னு கம்பன் சொல்கிறார். அப்பா உனக்கு அமைஞ்ச சேனையெல்லாம் போயிடுத்து. அது எப்படி போச்சு அப்படின்னா மாருதம் மறைந்த பூளை ஆயின. ஒரு மாருதம்னா காற்று அடித்தா பூளைன்ற புஷ்பமானது எப்படி நல்ல வேகமான காற்று, மல்லிப்பூ ரோஜாப்பூலாம் இருந்தால் என்ன ஆகும், பறந்து போயிடும். அந்த மாதிரி உன்னுடைய சேனையானது என்னால் போக்கடிக்கப்பட்டது. நீ ஒன்றுமே இல்லாமல் ஆயுதமே இல்லாமல் வீரம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு ஆயுதத்தை தொலைச்சிட்டு நிற்கிற. அதனால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா நல்கினன். இந்த பாசுரத்தில் 2-3 விஷயங்கள் பார்க்கணும். இன்று போய் போருக்கு நாளை வான்றது ஒரு விஷயம், இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச இடம். ஆனால் மாருதம் அறைந்த பூளையாயினேன்னு சொன்னாரோ இல்லையோ, இதை கம்பன் அப்படியே திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து சொல்லியிருக்கார். எப்படின்னா காற்றிடை பூளை கரந்தனல் அறந்தையுற கடலறக்கரு தம்சேனை கூட்டிடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில் ராமன் தன் கோயில் அப்படின்னு புள்ளம்பூதங்குடி திவ்யதேசத்தை பற்றி பாடும் பொழுது இந்த கதையை கலியன் சொல்கிறார். காற்று அடித்து பூளைகள்லாம் எப்படி நலியுமோ அந்த மாதிரி ராவணனுடைய சேனையை அம்பால் அடித்து பெருமாள் தாக்கினாரே, அப்படிப்பட்ட கோலவில்லி ராமன் சொல்லக்கூடிய அந்த பெருமாளை கலியன் மங்களாசாசனம் பண்ணுறார். அதே கருத்தை மாருதம் அறைந்த பூளையாயினு கம்பன் எடுத்துட்டுருக்கார். கலியன் கிட்டேருந்து கம்பன் எடுத்துட்டுருக்கார். மேலே இன்று போய் நாளைவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. கடைசியில் சொல்கிறார், நாகிளங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளலாம். ஏன் சுவாமி இந்த இடத்துல கம்பன் கோசல நாடுடை வள்ளல்னு சொல்லணும்? ஏன்னா விபீஷணன் வந்தா எடுத்து விபீஷணனுக்கு லங்கைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விபீஷணனுக்கு லங்காராஜ்ய பட்டாபிஷேகமும் ராமன் பண்ணிவிட்டார். இப்போது இன்று போய் போருக்கு நாளை வான்னு ராவணன் கிட்ட சொல்லிட்டார். ராவணன் ஊருக்கு போயிட்டு மனசு திருந்தி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சீத்தையை எடுத்துன்னு வந்துட்டோமே, அதனால் திருப்பி ராமன் கிட்ட கொடுத்து ராமனை சரணாகதி பண்ணிடலாம் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் வந்துடுத்துன்னா. ஏன்னா பிராட்டியும் இதை சொல்கிறா, நீ என்னை கொண்டு போய் ராமன் கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட சரணாகதி பண்ணு, அவன் தர்மத்தை காக்கக்கூடியவன், அவனை காப்பாற்றுவான்னு பிராட்டியும் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறான். போர்லேருந்து நாளைக்கு போயிட்டு வான்னு ராமன் சொல்லிட்டான். நாம் போயிட்டு நாளைக்கு பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டோன்னா பெருமாள் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்ற எண்ணத்தோட ராவணன் வந்துட்டா லங்கையை எடுத்து விபீஷணனுக்கு கொடுத்தாச்சு. அப்படின்னா ராவணனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நாகிளங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடு. ஏன்னா ராமன் கிட்ட கோசல நாடுன்னு ஒரு பொக்கிஷம் இருக்குது. அயோத்தி ராமனுடைய அப்பாவுடையது, கோசலை நாடு கௌசல்யா தேவி இது. ஏன்னா அந்த ராஜாவுக்கு ராமன் பேரன். ஆகவே கோசல நாடுன்னு ஒன்று இருக்குது. இப்படி ராவணன் நம்மக்கிட்ட சரணாகதி பண்ணி என்னை காப்பாற்றுன்னு கேட்டாலும்
கோசல நாடை எடுத்து ராவணனுக்கு கொடுத்து அவனையும் ஒரு ராஜாவை இனி வரைக்கும் வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு ராமனுடைய எண்ணமா. இங்கே ஒரு உபமானம் சொல்கிறார் கம்பன். அதாவது நாகிலங்கமுகின் வாழை தாவுரு, அந்த கமுகு புஷ்பத்தில் வாழைன்ற மீன் தாவும் பொழுது அந்த புஷ்பத்தை தொடாமல் தாவறதான். ஏன்னா அந்த புஷ்பத்தில் பட்டால் அந்த புஷ்பமானது கீழே விழுந்துடுமேன்னு. அப்படி கோசலை நாட்டில் ஒரு மீன் கூட அடுத்தவாளுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு தாவறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாடை உடைய வள்ளலான ராமன் ராவணனுக்கு அந்த நாட்டையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். 3 விஷயங்கள். இது தழிஞ்சி அப்படின்ற ஒரு இலக்கண வழியில் ஏற்பட்ட பாசுரம். தழிஞ்சினா மரபு, அதாவது பண்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இலக்கணத்துறை. ஏன் இந்த பாசுரத்துக்கு இவ்வளோ சொன்னேன்னா, யார் மனத்துக்கினியான் அப்படின்னா, எதிரியை கூட அவன் நிராயுத பாணியாக இருக்கும் பொழுது, ஆயுதங்கள் இல்லாமல் போக்கே இல்லாமல் இருக்கும் பொழுது அடிக்கிறதுக்கு ஒரு க்ஷணம் ஆகுறதில்ல ராமனுக்கு. ஆனால் போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னானே, இந்த குணம் யாருக்கும் கிடையாது. கிருஷ்ணனுக்கு கூட மகாபாரதத்தில் பலவிதமான மாயங்கள் பண்ணின்னு நம்ம பார்த்தோம். நிறைய கதைகளை பார்த்தோம்னா பெருமாளுடைய உதவி இல்லாமல் பாண்டவர்களால் அந்த யுத்தத்தை ஜெயிச்சிருக்கவே முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு மாயங்களையும் செய்யாமல் ராமன் நேருக்கு நேர் நின்று போர் செய்தானே, எதிரியை போக விட்டு திருப்பி வர சொன்னானே, இந்த குணத்தாலேயே ராமன் மனத்துக்கினியான் அப்படின்றது ஆண்டாளுடைய அபிப்பிராயம். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், அவனை பாடுறதுக்காக நீ வாய் திறமா, அனைத்தில்லத்தாரும் அறிந்து. இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம், நாம் எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுண்டு, உனக்கு இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கே எல்லாம் தெரியும், நீ சுதாமாவோடைய தங்கை, அதனால் கிருஷ்ணனுக்கே இன்னும் பிரீத்தியானவள், எங்கள் கூட சேர்ந்து நீ வந்தால் பெருமாளுடைய கட்டாட்சம் எங்களுக்கு இன்னும் நன்னா வருமா, அதனால் எங்களோட வா அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புவதாக நற்செல்வன் தங்காய்னு சொல்லக்கூடிய கைங்கரியத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய தோழனுடைய தங்கையை இந்த பாசுரத்தால் ஆண்டாள் விராட்டி எழுப்புகிறாள். சதமகமனீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதா அங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.